கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறதான சங்கீத பகுதி 29வது சங்கீதத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசித்தோம். சங்கீதம் 29 அதுல 11வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதம் தாவீது எழுதினதான ஒரு சங்கீதமா இருக்கிறது. இதுல தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான 3 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு முதலாவதாக அவர் பலனை கொடுக்கிற தேவன், இரண்டாவதாக தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளுகிற தேவன், மூன்றாவதாக நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் தேவன் இந்த நாளிலும் கூட நமக்கு தேவன் கொடுப்பாராக. இங்கு தாவீது ராஜாவிற்கு பார்க்கிறோம், தேவன் எத்தனையோ விஷயங்கள்ல தாவீதுக்கு கர்த்தர் உதவி செய்ததாக நம்ம பார்க்கிறோம். எவ்வளவோ போராட்டங்கள் சத்துருக்கள் நிமித்தமாக வந்த பொழுது தேவன் மாத்திரம்தான் என்னுடைய பலன் என்று சொல்லி தாவீது தேவன் மேல முழு நம்பிக்கை வைத்திருந்தார். நிறைய வசனங்களை நம்ம பார்க்கிறோம், சங்கீதங்களே நம்ம பார்க்கிறோம், நீரே என் பலன் என்று சொல்லி தாவீது ராஜா கர்த்தரை புகழுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனார் என்று சொல்லி ஒரு உரிமை பாராட்டுதலை தாவீது தேவனுக்கு ஏறெடுக்கிறார். இன்றைக்கும் கூட ஒருவேளை நம்ம சரீரத்துல நிறைய பலனோடு நம்ம காணப்படலாம், ஆரோக்கியத்தோடு காணப்படலாம், ஆனா மனதளவுல நம்ம பலவீனத்தோடு அநேக போராட்டங்களோடு காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் கிருபை என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இன்றைக்கு கூட நிறைய மனிதர்களை பார்க்கிறோம், சரீரத்துல ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க, நல்ல பலனா இருப்பாங்க, புஷ்டியா இருப்பாங்க. ஆனா அவங்க மனசை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும், ஒரு பலனே இல்லாம இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு அவங்களை பார்த்து, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நான் பலவீனமா இருக்கிறேன், எனக்கு பலவிதமான போராட்டங்கள் என்னுடைய சரீரத்துல காணப்படுகிறதுன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு காணப்படலாம். தேவன் இந்த நாளிலும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே நீங்க தான் என் பலன் என்று சொல்லி தாவீது ராஜா அநேக நேரங்கள்ல போராட்டங்கள்ல சத்துருவை பின்தொடர்ந்து வரும் பொழுது கூட தன்னுடைய பலனை, தன்னுடைய சுய பலனை அவர் நம்பி இருக்கவில்லை. தாவீது ராஜாவுக்கு எத்தனையோ பேர் பின்னாடி என்ன பண்ணாங்க, போர் வீரர்கள் இருந்தாங்க, எத்தனையோ அவருக்கு துணையாக இருந்தாங்க. ஆனாலும் கூட தாவீது ராஜா ஒரு நாள் மனிதர்களுடைய பலனை நம்பவே இல்லை. ஏன் அப்படின்னா, என்னுடைய பலன் யார் என்று சொல்லி தெரியும், அவருக்கு தெரியும். முழுமையா ஆண்டவருடைய பலனை அவர் நம்பி இருந்ததுனால எல்லா யுத்தங்களிலும் தேவன் தாவீதுக்கு என்ன பண்ணானா, வெற்றியை கொடுத்தார். அதே போல நீங்களும் கூட உங்களுடைய சுய பலனை ஒரு நாள் நம்பாதீங்க. நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்க கர்த்தரை மாத்திர பலனாக கொண்டு இருக்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம நெகேமியாவுல வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். தேவனுக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவருடைய பலனை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பார். இங்க பார்க்கிறோம், இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் நிறைய பணங்கள் இருக்கு, நிறைய பொருள் இருக்கு, அவங்களுக்கு என்னது இல்லை அப்படின்னா சமாதானம் இல்லை. இங்க நம்ம எபிரேய மொழியில இந்த சமாதானத்துக்கு என்ன அப்படின்னா ஷாலோம் என்று அர்த்தம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஷாலோம் அப்படின்னா சமாதானம் அப்படின்னு அர்த்தம். இந்த சமாதானத்துக்கு ஷாலோம் என்கிற வார்த்தைக்கு என்ன ஒரு மொழிபெயர்த்து இருக்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில சிக்கல் இல்லாமல் மனதை தூய்மையாய் காத்து உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க வாழ்தல் என்று அர்த்தமா. நம்ம உள்ளத்துல மகிழ்ச்சி பொங்கணுமா, சமாதானம் நம்ம வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில இல்லாமல் இந்த நாட்கள்ல காணப்படுகிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில சிக்கலே இல்லாமல் மனதை தூய்மையாய் காத்து உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்குவதே இந்த சமாதானம், இந்த ஷாலோம் அப்படின்றதான அர்த்தம். இந்த உலகத்துல எல்லாத்தையுமே விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனா விலை கொடுத்து வாங்க முடியாதது எது அப்படின்னா சமாதானம் தான். ஆனா அந்த சமாதானத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் சிலுவையில ஆண்டவர் கொடுத்தார். தன்னுடைய சொந்த குமாரனையே கர்த்தர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவர்தான் சமாதான காரணர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அநேக மக்கள் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறார்கள். ஏன், சபைக்கு வரக்கூடியதான விசுவாச பிள்ளைகளுக்கே சமாதானம் இல்லாமல் நம்ம காணப்படுகிறோம். ஆனா கர்த்தர் இந்த நாளில உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல,
தேவன் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமானது. அது அது என்னைக்குமே நம்மளை விட்டு போகாத ஒரு சமாதானம். இந்த சமாதானத்தை நீங்க எவ்வளவு விலை கொடுத்தினாலும் வாங்க முடியாது. தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சமாதானம் இல்லாமல் இளைப்பாறுதல் இல்லாமல் கடந்து வந்திருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் சில வசனங்கள் இங்க எடுத்து வைத்திருக்கிறேன். நம்ம பார்க்கிறோம் கொலைசெயர் 3:15 முதலாவது, இருதயத்துல சமாதானம் வேண்டுமா. நம்ம இருதயம் ரொம்ப சமாதானம் இல்லாமல் காணப்படும் பொழுது தேவனுடைய சமாதானம் மட்டும்தான் நிரந்தரமானது. உங்களுடைய இருதயத்துல சமாதானம் இல்லாமல், இருதயத்துல பலவிதமான அங்கலாய்ப்போடு இருக்கிறதான உங்களுக்கு இருதயத்துல முதலாவதாக தேவன் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அநேகர் பாருங்க, நிறைய பணங்கள் இருக்கும், நிறைய வசதிகள் இருக்கும், ஆனா அவங்க உள்ளத்துல சமாதானமே இல்லாம தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும்ன்ற நிலைமையில அநேகர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க உள்ளத்துல விசாரங்கள் பெருகும் பொழுது, சமாதானம் இல்லாமல் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கும் பொழுது தேவன் உங்களுடைய இருதயத்துல சமாதானத்தை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் மட்டும்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். இந்த உலகத்துல வேற யாருமே கொடுக்க முடியாது. அப்ப முதலாவது இருதயத்துல தேவன் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம், லூக்கா 10:5-6 பார்க்கிறோம், இல்லத்தில் சமாதானம். நம்முடைய குடும்பத்துல தேவன் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை வாழ்த்துங்கள். நம்ம ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது என்ன பண்றோம், அவங்க வீட்டுல இருக்கிற குறைகளையும் குற்றங்களையும் தான் பார்த்து சொல்றோம். என்ன இது அப்படி இருக்கு, இது அப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை நீங்க என்ன பண்ணணும், வாழ்த்தணும். எப்படி வாழ்த்தணும், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்த நீ சுகமாயிரு. ஆண்டோடைய வாக்குத்தத்தங்கள் எத்தனையோ ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துல ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை அவங்க உள்ளத்துல அந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்பொழுது அவங்களுடைய இருதயத்துல ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுடைய குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். அந்த ஒரு வார்த்தையானது அவங்க உள்ளத்துல சமாதானத்தை அது கொண்டு வரும். ஏன் அப்படின்னா அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறுகிறதா இருக்கிறது. அது அப்படியே பலிக்கும். அதனால ஒரு வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் பொழுது அந்த இல்லத்துல சமாதானத்தை நீங்க சொல்லுங்க. அப்பொழுது அந்த சமாதானம் அந்த குடும்பத்துல நிச்சயமாய் விளங்கும். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், சங்கீதம் 122:7, உன் அலங்கத்திற்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ள சுகமும் இருப்பதாக. எது அலங்கம் அப்படின்னா நம்முடைய உள்ளம்தான் அது அலங்கம். இந்த உள்ளத்துல நம்முடைய அலங்கத்துல தேவன் நிச்சயமாக சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வீட்டுல சமாதானம் இல்லாமல் நம்ம காணப்படுகிறோம். எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ நிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் சமாதானத்தை மட்டும் ஒரு நாள் இழந்து போகாதீங்க. எவ்வளவோ துக்கங்கள் நம்ம வாழ்க்கையில கடந்து வரும். அந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் உள்ளத்துல சமாதானத்தை கொடுங்கப்பா, என் அலங்கத்திற்குள்ள சமாதானத்தை கொடுங்க, என் அரண்மனைகளுக்குள்ள சுகமா நாங்க இருக்கணும் என்று சொல்லி, இளைப்பாறுதலா இருக்கணும்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நீங்க ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அந்த சமாதானத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்துல நமக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் நீங்க சமாதானத்திற்காக தேவனிடத்துல நீங்க விண்ணப்பம் செய்யும் பொழுது, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாய் நம்ம சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நம்முடைய சத்துருக்கள் மூலமாய் நம்ம சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நீங்க வேலை செய்யக்கூடியதான இடத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலும் கூட சமாதானத்திற்காக ஜெபிக்கிற, சமாதானத்திற்காக போராடுகிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாக சமாதானத்தை அவர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் சமாதானத்தை மட்டும் இழந்து போகாதீங்க. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான துன்பங்களும் நம்முடைய உள்ளத்துல வரும் பொழுது மனிதர்களை நோக்கி ஓடாதீங்க. எனக்கு அந்த பாட்டு கேட்டா நான் நல்லா இருவேன், நான் உலக பாட்டு கேட்டா என்னுடைய சமாதானம் எனக்கு வந்துரும் சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்கு சமாதானம் இல்லாத போது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய பாடலை நீங்க கேளுங்க. அந்த சமாதானம் உங்களுடைய இல்லத்திற்குள்ளாகவும் உள்ளத்திற்குள்ளாகவும் நிச்சயமாக இருந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன பண்ணுவாரா, அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறாரா. நம்ம என்னாகமத்துல வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்ம பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த ஒரு வசனத்துல அந்த 3 வசனங்களும் அப்படியே அடங்கிருச்சு. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்துல நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை வழிநடத்துகிற தேவன் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். இந்த உலகத்துல எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால்
இந்த உலகத்தோடு அதெல்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னா முடிஞ்சு போயிடும். நிறைய பணம் இருக்கலாம், நிறைய பொருள் இருக்கலாம், இடங்கள் இருக்கலாம். ஆனா இந்த உலகத்தோடு அதெல்லாம் என்ன பண்ணிடும், இந்த ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள் அழிந்து போயிடும். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமானது. ஒவ்வொரு நாளும் நீங்க எழுந்திருந்து, ஆண்டவரே இந்த நாளிலும் என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீங்க செபிங்க. அந்த ஆசீர்வாதம், அந்த நாளுக்குரிதான ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும். ஒருவேளை வேலை செய்து சம்பளம் இல்லாமல் நீங்க காணப்படலாம். எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சம்பளம் இல்லை, ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருமா. அந்த ஆசீர்வாதம் ஒன்று போதும், அது நம்மளை நிச்சயமாக உயர்த்தும். அது ஒருபோதும் நம்மளுக்கு வேதனையை கொடுக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனையே கொடுக்காது. நீங்க உங்களுடைய பணத்தையோ அல்லது உங்களுடைய சம்பளத்தையோ உங்களுடைய நீங்க வாங்கும் பொழுது, ஆண்டவரே இந்த மாதத்திலும் இந்த சம்பளத்தை நான் வாங்கியிருக்கிறேன், இதை எனக்கு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மாதமும் நான் அந்த மீதமான துணிக்கு எடுக்கணும், அது வீண் வரையுமா அந்த சம்பளம் போயிடக்கூடாது, அந்த ஆசீர்வாதம் போயிடக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க வரும்போதே அந்த சம்பளத்தை வாங்கி கடன்காரனுக்கோ ஆஸ்பத்திரிக்கோ நீங்க செலவழிக்காதீங்க. முதலாவது உங்களுடைய சம்பளத்தை எடுத்து அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதை நீங்க எனக்கு ஆசீர்வதிங்க, எனக்கு பெருக்கி கொடுங்க என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவர் உங்களை நடத்தி மீதமான துணிக்கைகளை கர்த்தர் எடுக்க வைப்பார். வீண் செலவினங்கள் நமக்கு ஒருபோதும் வராது. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல நீங்க ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தோடு தேவன் நம்மளை வழிநடத்துவார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வசனத்தின்படியாக உங்களுக்கு நல்ல பலனை கர்த்தர் கொடுப்பார், உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நீங்கள் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நிறைவான நன்மையோடு கர்த்தர் நம்மளை வழிநடத்துவார். இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின் மூலமாய் எல்லா விதமான நன்மையினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.